நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? அன்பில் என்னை பரிசுத்தனாக, அன்பில் என்னை பரிசுத்தனாக, உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீ முதற் பேரானீர், தந்தை நோக்கமராரே என்றோ என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னானதா, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னானதா, இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? செப்பன்யா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 15 வரை. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் போய் பேசுவதும் இல்லை. வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக்கொள்வார்கள். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து கழுகிறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், மீதியானவர்களே எனக்கென்று நான் கொஞ்சம் வைத்திருக்கிறேன். அவர்கள் போய் பேச மாட்டாங்க, வஞ்சகம் செய்ய மாட்டாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. என்னை துதிக்கும் பாட்டு அவர்கள் வாயில் இருக்கும். அவர்கள் கம்பீரித்து பாடுவார்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் முன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார் என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை எவ்வளோ பெரிய இந்த பொல்லாத கொடிய கொரோனாவுக்கு தப்புவித்து நம்மை மீதியாக வைத்திருக்கிறார் அல்லவா. எத்தனையோ பலசாலிகள், பலவான்கள், நல்ல பணம் பொருள் படைத்தவர்களாம் மாண்டு மடிந்து போன போது ஒன்றுமில்லாமல் எதற்குமே உதவாத எம்மை மீதியாக வைத்திருக்கிறார் என்றால் நம்ம அவரை எத்தனை அதிகமாய் துதிக்க வேண்டும், எவ்வளவாய் பாட வேண்டும். அவர் நம் நடுவில் இருந்ததுனாலே, அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்ததுனாலே நாம் பிழைத்திருக்கிறோம் இல்லையா. இனி தீங்கி காணாதிருப்பா என்று சொல்லுற அந்த நம்பிக்கையோட கர்த்தரை துதிக்கலாமா? அவரை நாம் கம்பீரித்து பாடலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, மை துதிக்கிறோம் ஐயா, மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் ஐயா. 1000 நாவு இருந்தாலும் மை துதிக்க போதாதையா. இந்த நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. காலை முதல் மட்டுமாய் உம்முடைய தயவுள்ள கரம் கிருபை எங்களோடு கூட இருந்ததேப்பா. நன்றி 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 தகப்பனே. இந்த நாளிலும் கூட அடியாளோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோமப்பா. எப்பேற்பட்ட தீங்குங்கள், ஆபத்து, மோசங்கள், பிரச்சனைகள், பிரிவினைகள், கலக்கங்கள், வேதனைகளுக்கு எங்களை நீங்களாக்கி மீட்டு எங்களை ஜீவனை தந்தீங்களேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. உம்மை துதிக்கும் புது பாட்டை எங்கள் வாயிலே தந்துருங்கப்பா. இஸ்ரவேல் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடுன்னு சொல்ல நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்க உம்முடைய கிருபையை எங்களுக்கு தந்தருள்வீராக தகப்பனே. அவ்வாறு துதிக்கும் போது இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்னீரே கர்த்தாவே. நான் உன் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நடுவிலும் வாசமா இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. உடைய கரம் அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைப்பு பாதுகாத்து ஆசீர்வதிக்க முடியாது. உடைய பலத்த கரத்துக்குள்ளே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுக்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனத்தும் வல்லமையும் பலன ஞானமும் எங்கள் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தை, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.